வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீர் மேலாண்மை செயல்பாடுகள் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீர் மேலாண்மை செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா அதில் நிறைய செயல்பாடுகள் இருக்குது. அதில் முதன்மையாக வர்றது மழை வளத்தை நம்ம எப்படிலாம் பெருக்கணும் தான். அதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை வளமாக இருக்கக்கூடிய மலை வளம், வன வளம் இதெல்லாம் பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லாமல் அங்கங்கே நீர் வழிகளை சில நிறைய உருவாக்கி அது மூலமாக தான் நீர் சுழற்சி வரும். நீர் சுழற்சின்னா கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற நீர் சூரிய வெப்பத்தில் ஆவியாகி அது மேலே போய் மேகத்தோடு சேர்ந்து பல மேகங்கள் ஒன்று கூடி அது அடர்த்தியாகி கருமேகங்களாகி அந்த வலு தாங்காமல் அங்கே இருக்கிற நீர் மழையாக திரும்பி பூமிக்கு வர்றது தான் நீர் சுழற்சி. அது மாதிரி நிறைய நீர் வளங்களை உருவாக்குனது மாத்திரம் இல்லாமல் நிறைய செயற்கை வளங்களையும் உருவாக்குனாங்க. அதில் முதன்மையாக இருக்கிறது மரங்களை வளர்த்தாங்க. இது பூமியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழ்நிலையை சமநிலையாக பேணுச்சு. அதே சமயத்தில் இந்த அறிவெல்லாம் பழந்தமிழர்கள் நன்றாகவே அறிஞ்சிருந்தாங்கன்றது தான் ஒரு முக்கியமான செய்தி. அவங்க சாலையோரங்களெல்லாம் மரங்களை வளர்க்குறத ஒரு அறமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மரங்களுக்கு யாராலையுமே தீங்கு ஏற்படாமல் இருக்கணுன்றதுக்காகவே அந்த மரங்களை தெய்வங்களாகவும் உறவுகளாகவும் போட்டினாங்க. அதே சமயத்தில் பள்ளமான இடத்துலலாம் நீர்த்தேக்கங்களை அவங்க ஏற்படுத்தினாங்க. ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா நற்றிணையில் ஒரு தாய் தன் மக்களை விடவும் புன்னை மரத்தை உயர்வாக கருதுனதா நற்றினை காட்டுகுது. மன்னன் இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுத்து சொல்லும்போது ஒரு புலவர் அந்த நாட்டில் இருக்கிற விளைநிலங்களை நீங்கள் கவர்ந்தாலும் சரி, ஊர்களை எரியூட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த நாட்டில் இருக்கிற மரங்களை மட்டும் அழிக்காதீங்கன்னு அறிவு சொல்கிறாரு. அவர் யாருன்னா பெரும் புலவரான காவிரி பட்டத்து காரிவு கண்ணனார். இந்த செய்தி நமக்கு புறநானூரில் தெரிய வருது. பழந்தமிழர்கள் சாலை வழிகளெல்லாம் செம்மைப்படுத்தி அந்த ரெண்டு பக்கங்களையும் மரங்களையும் மூங்களையும் நட்டு வளர்த்ததை இந்த மலைப்படுக்கடாம் பதிவு செஞ்சுருக்கு. குளந்தொட்டு கோடு பதித்து வழி சீத்து ஆக உளந்தொட்டு ஒழுவயல் வளந்தொட்டு பாகு படுங்கிணற்றோடு என்று இவ் 5 படுத்தினால் ஏகும் ஸ்வர்க்கத்து இனிதுன்ற செய்தி சிறுபஞ்சம் மூலம் வருது. இதில் பார்த்திங்கன்னா குளங்களை வெட்டி மரங்களை நட்டு மக்கள் நடப்புறதுக்கு பாதைகளை உருவாக்கி வயல்களை அமைக்கிறது, தரிசு நிலங்களை பயன்படுத்தி உழு நிலங்களாக்குறது, வளமான நீர் வருமாறி கிணறுகளை தோண்டி சுவர் எழுப்புறது, இதெல்லாம் சிறந்த அறமாக போற்றப்பட்டு இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கே போவாங்க அப்படின்ற செய்தி இதில் இருக்குது. அதே மாதிரி நிறைய நீர்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க. எப்போ மழை வரும் அப்படின்றத பழந்தமிழர் கணிச்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பெருமழை வரும்போது அது பெருக்கெடுத்து வெள்ளமாக ஓடும். அப்போ அந்த மழை நீரை சேமிக்கிற வழிகளையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த மழை நீரை சேமிக்கிறதுக்கு வசதியாக நிறைய நீர்நிலைகளை அமைக்கிறது தான் மன்னனுடைய முக்கியமான ஒரு கடமையாக கருதப்பட்டது. ஏன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பெருமழை வரும்போது அந்த மழையை வெள்ளம் மாதிரி ஓடி கடலில் போய் கலந்து வீணாயிடும். இதை தடுக்கிறதுக்காக 8ஆம் நாள் பிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய தடுப்பணைகளை அவங்க வறுவிசை புனல் மாதிரி கற்சிறை போல அப்படின்றது தொல்காப்பியத்தில் செய்தி வருது. கற்சிறைன்றது அந்த அந்த தடுப்பு இருக்கக்கூடிய அந்த சுவருக்கு இருக்குது. இதன் மூலமாக சிறை பிடிச்சிடுறாங்க அந்த தண்ணியை. நல்ல தண்ணி கடலில் கலந்து வீணாக்கிறத இவங்க கற்சிலை மூலமாக கற்கள் மூலமாக ஒரு சிலை மாதிரி ஒரு சுவர் எழுப்பி அவங்க அந்த நீரை பாதுகாத்தாங்கன்ற செய்தி நமக்கு வருது. நீர்த்தேக்கங்கள் அப்புறம் அணைகள் சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மைக்காக நீர்நிலைகளை அங்கங்கே ஏற்படுத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா மடுக்கள் குளங்கள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டனன்றதை பெரும்பான் ஆற்றுப்படையிலேருந்து நமக்கு தெரியுது. ஒவ்வொரு நிலத்திலும் சரி நன்னலத்திலும் சரி அவங்க கிணறுகள் தோண்டினாங்க. நீர்த்தேக்கங்களிலிருந்து புதவின் அதாவது புறநானூற்றில் செய்தி இருக்குது. புறவின் வழி பாசனத்துக்கு நீர் எடுத்து போகப்பட்டது. அதாவது இந்த மாதிரி சேமித்த நீர்களை ஒரு வாய்க்கால் மாதிரி அமைச்சு அது வழியாக எங்கெல்லாம் அவங்க விவசாயம் பண்ணுறாங்களோ அங்கே நீர் பாசனத்துக்காக எடுத்துன்னு போனாங்க. மழையை பிணித்த மன்னன் இடியுடன் பெருமழை எய்தா ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன்ற செய்தி சிலப்பதிகாரத்தில் காணப்படுது. இதில் மழை பிணித்து ஆண்ட மன்னவன்ற பொருள் என்னன்னா,
மழை நீரை முறையாக வந்து ஏரி குளங்களை சேமித்து அந்த நீரை தக்க முறையில் பயன்படுத்தி நாட்டை வளம் பெற செய்யும் மன்னன் இவன் அப்படின்னு அந்த மன்னனை பாராட்டுற மாதிரி இந்த பாடல் இருக்குது. அதே போல் ஆருள் அடங்கும் குளமுல இந்த செய்தி நான்மணிக்கடிகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மிகுதியாக வரக்கூடிய ஆற்று வெள்ளம் முழுசியுமே தம்முள்ள அடக்கி கொள்ளக்கூடிய பெருங்குளங்கள் அப்போ இருந்ததுன்றது நமக்கு தெரிய வருது. ஆறு உள் அடங்கும் குளம், அதாவது ஒரு ஆறே போய் அந்த குளத்துக்குள்ளே அடங்குற அளவுக்கு அந்த குளம் வந்து அருமையாக வந்து கட்டியிருந்தாங்க. அதனால் பெரும் வெள்ளம் ஏற்படுற காலங்களில் அந்த நீரை சரியான முறையில் சேமித்து அந்த நீர் இல்லாத காலங்கள், அதாவது மழை வராத காலங்களில் அந்த நீரை பயன்படுத்தினாங்க அப்படின்றத இந்த செய்தி வந்து நமக்கு சொல்லுது. வரத்து மற்றும் போக்கு கால்வாய்கள், இது பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை வந்து அறுக்கக்கூடிய நீரை கால்வாய்கள் மூலமாக போக்கு கால்வாய்களும் வந்து முதன்மையாக அமைப்பதே அந்த காலத்தில் வந்து முக்கியமான இன்னொரு கடமையாக இருந்தது. இந்த கால்வாய்களை பராமரிப்பது தான் குடிமராத்து பணி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்கடுகத்தில் ஒரு செய்தி வருது. தாய்ப்பால் அருந்தாத குழந்தையும் கல்வி அறிவு அற்றோரும் எப்படி சிறக்க முடியாதோ அதுபோல் வாய் நன்கு அமையாத குலமும் பயன்படாது அப்படின்ற செய்தி திருக்கடுகத்தில் இருக்குது. மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் என்ன சொல்கிறாருன்னா, பெருங்குல மருங்கில் சுருக்கை சிறுவழி இரு பெரும் நித்தம் புகுவது போல அளவலா செரு செவி அளப்பரு நல்லறம் உளமளி உவகையோடு உயிர் கொள்ளும் புகும். அதாவது சுருக்கைன்றது பூமி கீழே ஒரு சிறிய குழாய், அதாவது பெரிய பெரிய குளங்களில் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குழா வழியாக வச்சு அங்கே வந்து அந்த குளத்தில் தேக்கப்பட்ட நீரை மெதுவாக வெளியேற்றி மக்களுக்கு அளவிட இயலாத வகையில் பயன் தர வழியில் அந்த செவி துளை வழியே நல்ல அறங்காலங்களும் நல்ல கருத்துக்கள் வந்து எப்படி நம்ம காது வழியாக உள்ளே போய் மக்களுக்கு வந்து உதவி செய்தோ, மக்களுக்கு வந்து பயன் தருதோ, அதே மாதிரி பெரிய பெரிய குளங்களுக்கு கீழே பூமி கீழே ஒரு சிறு குழாய் அமைச்சு அந்த குழாய் வழியாக சேமித்த நீரை மக்கள் பயன்படுத்துக்கு இருந்தது அப்படின்றது இதோட பொருள். குமிழி தூம்புன்றது பெரிய ஏரிக்களை வந்து இந்த நீரை சேர்க்க வச்சுறாங்க இல்லையா, அப்போ குமிழி தூம்பு உதவியோடு பார்த்திங்கன்னா புனல் வாயு வழியே திறக்கப்பட்டு, அதாவது தண்ணி வந்து சேர்த்துடுறாங்க அணை மாதிரி. இந்த குமிழி தூம்புன்றது திறக்கும் போது அங்கே சேமிக்கப்பட்ட தண்ணீர் வெளியில் வரும், தேவையான தண்ணீர் வெளியில் வந்தோன்னு நம்ம திரும்பி மூடிக்கலாம். இது மூலமாக வந்து அந்த நீரெல்லாம் ஒரு கால்வாய் வழியாக போய் வயல்களில் பாசனத்திற்கு பயன்படும். ஏரி நீர் முழுவதையும் சிறு அமைப்பாக தாங்கி நிற்கிற இந்த விஷயம் வந்து தமிழருடைய வலிமையான தொழில்நுட்பத்தை இந்த குமிழி தூம்பி உத்தி முறையை வந்து வெளிப்படுத்துது. இது ரொம்ப வியக்கத்தக்க செய்தி. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பழந்தமிழர்கள் வந்து உருவாக்குனது. அதே மாதிரி கல்லணை பார்த்திங்கன்னா பழந்தமிழர்கள் வந்து நீர் மேலாண்மைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு மகுடம் எதுன்னு சொல்லலாம். ஏன்னா கரிகாலன் கட்டின மிக பழமையான அணை தான் இந்த கல்லணை. கடற்கரையில் வந்து நம்ம நிற்கும் போது நம்ம காலுக்கு நடுவில் இருக்கிற மணலெல்லாம் வந்து அந்த அலைகள் வந்து எடுத்துன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த மணல் போன உடனே நம்ம கால் வந்து அந்த மண்ணுக்குள்ளே இன்னும் நல்லா பொருதையும். இந்த அரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் கல்லணையை கட்டியிருக்காங்க. இந்த கல்லணையை வெள்ளப்பெருக்கு வர காலத்தில் அந்த வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடி வருது இல்லையா, அது காவிரி அணையிலேருந்து ஆறுலேருந்து வருது. அந்த நீரெல்லாம் வந்து பெரிய வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்திகிட்டே இருந்தது. அதே சமயத்தில் அந்த நல்ல நீரும் வீணாயிட்டு இருந்தது. அதனால் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெள்ளப்போக்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக திசைகளை மாற்றி அந்த ஆறை வந்து தனித்தனியாக பிரித்து அந்த ஆற்றோடைய அந்த ஓடி வர வேகத்தோடைய பலத்தை வந்து முதல்ல குறைச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியாக அந்த ஆறை பிரித்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வயலுக்கு போகிற மாதிரி அதுக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஆற்று மணல் படுக்கையில் பெரிய பெரிய பாறைகளை போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணலை வந்து அந்த ஆற்று நீர் அரித்து எடுத்துன்னு போயிட்ட அப்புறம் நம்ம கால் எப்படி வந்து கடற்கரையில் இன்னும் உள்ளே புதையுமோ அதே மாதிரி இந்த பாறைகளும் வந்து கீழே போய் புதையும். அப்போ அந்த பாறைகள் மேலே களிமண்ணை ஒரு பசை மாதிரி பரப்பி அது மேலே மற்ற பெரிய பெரிய பாறைகளை அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒன்று மேலே அவங்க அடுக்கிட்டே போக போக இந்த ஆற்று மணலும் வந்து அடிச்சுக்கிட்டு போக போக இந்த பெரிய பாறைகளும் கீழே இறங்கி கடினமான பகுதி வந்த உடனே அந்த பாறைகள் வந்து அசையாமல் நின்றுடும்.
இந்த பசியும் பூசி அது மேலே தான் இன்னொரு பாறை போட்டிருந்தாங்க. அதனால் வந்து அந்த பாறைகள் வந்து ரொம்ப வலுவாக அந்த இடத்துல இருந்தது தான் இன்றைக்கி அந்த கல்லணையோட சிறப்பு. இந்த தொழில்நுட்பத்தை அந்த காலத்திலேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பல்லாயிரக்கணக்கான கற்பாறைகளை வந்து அடுக்கி இந்த கல்லணையை உருவாக்கியிருக்காங்க. இந்த கல்லணை வந்து 1080 அடி நீளத்துலேயும் 40லேருந்து 60 அடி அகலத்துலேயும் ஒரு வளைந்த வடிவத்தில் வந்து கட்டியிருக்காங்க. ஓடி வர அந்த காற்றாற்றில் வந்து மணலோட அடித்தளம் அமைச்சு கட்டியிருக்கிற இந்த பழந்தமிழரோடைய இந்த அணை வந்து கட்டுமான தொழில்நுட்பத்தில் உலகத்திலேயே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதனை தான். ஏன்னா இந்த அணையை கட்டி 2000 ஆண்டுகளுக்கும் மேலே இருக்குது. உலகத்திலே பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டு இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அணை கல்லணை மட்டும்தான். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது. ஏன்னா வந்து ஒரு நீர்நிலையை உருவாக்குறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அதை பாதுகாக்கணும். அதாவது இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாக்கணும், எதிரிங்கிட்டேருந்து பாதுகாக்கணும், விலங்குகிட்டேருந்து பாதுகாக்கணும். அந்த மாதிரி இந்த நீர்நிலைகளை காக்கிறதுக்காக அந்த காலத்தில் காவலர்களை அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி காவலர்கள் இருக்கக்கூடிய நீர்நிலையை வந்து காப்புடை கயம் அப்படின்ற ஒரு பேர் இருந்தது. இதை நம்ம புறநானூறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிறுகோட்டு பெருங்குல காவலன் போல அருங்கடி அன்னையும் துயில் மறந்தனலே அப்படின்னு அகநானூறு நமக்கு சொல்லுது. அதாவது பனியிலும் மழையிலும் அடர்ந்த இருள் இருக்கக்கூடிய நள்ளிரவுலையும் ஏரியை வந்து எப்படி காவலன் காப்பானோ அதே மாதிரி அன்னை ஒரு தாய் தன் தூக்கத்தை மறந்தாள் அப்படின்றதா இந்த பாடலோட பொருள். சிறு குழந்தையை தாயானவள் கண்ணிமை காப்பது மாதிரி காத்த செயலை தான் நீர்நிலைகளை காக்கிற காவலனுடைய செயலும் ஒன்றாகவே வந்து கருதப்பட்டிருந்தது. இந்த நீர்நிலைகளுக்கு நிறைய பேர் இருந்தது. அகழி, அருவி, ஆறு, ஏரி, கடல், கண்மாய், கால்வாய், குட்டை, குளம், தொப்பக்குளம், மடை, வாய்க்கால், இந்த மாதிரி 50க்கு மேற்பட்ட பேர். அது வந்து அமைச்ச காரண பேர்களாக தான் இதெல்லாம் இருந்தது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஊர் இடமும் தனித்தனி சிறப்போடு தான் அது பயன்பாட்டை வந்து வச்சுருந்தது. இந்த நீர் மேலாண்மையில் தமிழனுக்கு இருந்த பரந்த அறிவை வந்து இதெல்லாம் காட்டுது. இதில் பல பேர்கள் இன்றைக்கி வந்து வழக்கில் இல்லைனாலும் ஊர் பெயர்களோட இந்த பேர்கள்லாம் மறைஞ்சு இருக்குது. மறைந்து போன பேர்கள் மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மை குறித்து நம்ம முன்னோர்களுடைய மரபு தொழில்நுட்பங்களும் தான் இப்போ நம்மக்கிட்ட இன்றைக்கும் இருக்குது. இந்த நீர்நிலைகளை காப்பது நம் மரபை காப்பது மட்டும் இல்லை, நாமே காத்துக்கொள்வதுக்கு ஒப்பாகும். இதை தெரிஞ்சு நம்மளும் வந்து நீர் மேலாண்மை மேலே அதிக அக்கறையோடு இருக்கணும் அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.